இன்னைக்கு அகரம் டு சிகரம் நிகழ்ச்சியில் மேவின் ஆப்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸோட நிறுவனர் மிஸ்டர் சுந்தர்ராஜன் அவர்களை சந்திக்க போகிறோம். இவர் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்து ஐடியில் ஒரு நல்ல வேலையில் இருந்துட்டு தன்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு சென்னையில் ஒன் ஆஃப் தி லீடிங் கம்பெனி வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. என் பெயர் ஆர் சுந்தர்ராஜன். நான் மேவின் ஆப்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிட்டடோடைய ஓனர். மேவின் ஆப்ஸில் நாங்கள் வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் மொபைல் கேம்ஸ் செய்கிறோம். கஸ்டமர்ஸுடைய ஆர்டர் எடுத்து அவங்களுக்கு டெவலப் பண்ணி டெலிவர் பண்ணுவோம். எங்களுடைய ஓன் பிராண்டுக்காகவும் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் டெவலப் பண்ணி பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி என்னை பற்றி சொல்லணுன்னா, நாங்கள் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவன். நான் 1998 காலேஜ் முடிச்சுட்டு HCL டெக்னாலஜிஸில் 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா இன்ஃபோசிஸில் 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். இன்ஃபோசிஸ் முடிச்சு ஒரு 7 இயர்ஸ் ஆன உடனே எனக்கு ஒரு பிஸ்னஸ் செய்யணுன்ற ஆசை எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. அந்த ஆசை இருந்தாலும் ஒரு பயம் வந்து எனக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டு இருந்தது. அப்போது வந்து என்னுடைய நண்பர், அவர் பேர் வந்து மோகனகிருஷ்ணன், அவர் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு. நான் ஒரு 2002 ஒரு வீடு வாங்கியிருந்தேன். அந்த வீட்டை விற்றுட்டு அந்த காசை முதலீடாக வச்சு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன். 2000 ஆரம்பிக்கும் போது என்னுடைய வீட்லேயே ஒரு ரூமில் ஒரு சின்னதாக ஒரு 6x8 ரூமில் 4 டெவலப்பரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் படிப்படியாக நாங்கள் டெவலப்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனோம். அப்படியே படிப்படியாக எங்களுடைய கஸ்டமர்ஸும் அதிகமாகிக்கிட்டே வந்தாங்க. இப்போ வந்து மொத்தமாக 25 பேர் நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஹாய் சார். ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்து ஐடியில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்துட்டு அதை குவிட் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியாலஜி எப்படி வந்தது உங்களுக்கு? எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்றது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. குழந்தையாக இருக்கும் போதே எங்கள் அம்மா வந்து, அதாவது ஸ்கூல் படிக்கிற சமயத்துலேயே எங்கள் அம்மா வந்து பிஸ்னஸில் இருக்க நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போது பிஸ்னஸில் இருந்தால் இன்னும் நம்ம கொஞ்சம் நல்லா பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. காலேஜ் படிச்சுட்டு HCLல 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். இன்ஃபோசிஸில் ஒரு 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அப்போ ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு வந்து இங்கேருந்து பிஸ்னஸை கற்றுக்கிட்டு நம்ம எப்படியாவது ஒரு 50 வயசுக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து பெரிய ஆள் ஆகணுன்றது என்னுடைய குறிக்கோளாகவே இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அந்த நம்பிக்கை இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன பயம் சொல்லக்கூடாது, பெரிய பயமாகவே இருந்தது. எப்படி சமாளிக்க முடியும்? 2 பசங்க இருக்காங்க, குடும்பத்துக்கு மாதம் 1 லட்சமாவது செலவாகும், எப்படி சமாளிக்க முடியும்னு தெரியாது, எப்படி பிஸ்னஸ் நடக்கணும்னு தெரியாது. அந்த ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ வந்து என்னுடைய நண்பர் மோகன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதனால் அவர் கூட கொஞ்சம் க்ளோஸாக பழகி பிஸ்னஸில் இருக்க ஆபத்து என்ன அதை வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஆபத்து நிறையவே இருந்தாலும் நான் என்ன பண்ணோம், ஒரு சரி செஞ்சு தான் பார்த்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு HCLல வேலை செய்யும்போது ஒரு வீடு ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த வீட்டை விற்றுட்டு அது ஒரு முதலீடாக போட்டு தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். இப்போ வீடை விற்கிறது அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து உழைச்சி சம்பாரித்த ஒரு வீடை விற்றுட்டு அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அதில் ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமான ரிஸ்க் தான். ஸோ அந்த மனநிலைமை எப்படி இருந்தது? அதை தாண்டி வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? நீங்கள் இதை இன்னொரு விதமாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு MBA பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிங்கன்னா அந்த MBAக்கான ஃபீஸு வந்து 40 லட்சம். இப்போ டாக்டர் படிக்கிற ஃபீஸு 40 லட்சம். இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறதே வந்து ஒரு படிப்பு தான். அது ஒரு வாழ்க்கையில் ஒரு அனுபவம். பிஸ்னஸ்ன்றது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிறதுன்றதை விட ஒரு வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை நம்ம சம்பாரித்து வச்சுட்டு அதுக்கு அடுத்து நமக்கு வர தலைமுறைகள் அந்த அனுபவத்திலேருந்து கற்றுக்கிட்டு அவங்க இன்னும் படிப்படியாக மேலே போவாங்க. அதுதான் என்னுடைய குறிக்கோளாக இருந்துச்சு. நான் என் ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணும்போது இப்படி தான் கன்வின்ஸ் பண்ணேன். நான் MBA பண்ணேன். இப்போ வேலையை விட்டுட்டு MBA பண்ணேன். நான் 2 வருஷம் படிப்பேன். அந்த 2 வருஷத்துக்கான செலவு 40 லட்சம். அதை நான் பிஸ்னஸாக போட்டு பிஸ்னஸில் பண்ணுறேன் அப்படின்னு. நிச்சயமாக MBA படிக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸை விட இதில் எனக்கு 10 மடங்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. ஜென்ரலாக வந்து ஒரு ஜாபில் வந்து 9 to 6 தான் ஒர்க் இருக்கும். ஸோ இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஹெவியாக உங்களோட இன்புட்ஸ், உங்களோட ஹார்ட் ஒர்க்கை வந்து போட வேண்டியதாக இருந்திருக்கும். எவ்வளோ ப்ரெஷராக இருந்தது? ஸோ நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம்? ஓகேங்க. முதல்ல 9 to 5ன்ற அந்த டைம் பீரியட் எனக்கு கிடையாது. நான் HCL இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணும்போது கூட 9 to 5 தான் ஒர்க் பண்ணணும்னு அப்படி ஒர்க் பண்ணது கிடையாது. நம்மளுடைய குறிக்கோள் வந்து வேலையை முடிக்கணும். வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ
அந்த டைம் நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து கஸ்டமருக்கு நம்ம சொன்ன தேதியில் ஒரு பொருளை கொடுக்க முடியும். நம்ம ஆஃபீஸில் நம்ம என்ன பாலிசி ஃபாலோ பண்ணுறோன்னா அதே தான் பண்ணுறோம். எப்படின்னா, வாரம் ஆரம்பிக்கும் போது எங்களுடைய ப்ராஜெக்டில் இருக்கவங்க எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்து ஒரு மீட்டிங் போட்டு இந்த வாரத்தில் என்னென்னலாம் வேலை முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட் கொடுத்துருவோம். இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே முடிக்கிற வேலையை முடிக்கணுன்றதுக்காக மக்கள் வேலை செய்வாங்க. அப்படி முடிக்க முடியாதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா புதன்கிழமையிலேருந்தே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஈடுபாட்டோட வேலை செஞ்சு வெள்ளிக்கிழமைக்குள்ளே முடிக்க பார்ப்பாங்க. அப்படியே முடிக்க முடியலன்னா சனிக்கிழமை நிச்சயமாக வந்து வேலை செஞ்சு முடிச்சுடுவோம். சீனியர் பீப்புளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி முடிக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்த வாரம் வந்து ஏன் அந்த வேலை முடிக்க முடியல, அதை எப்படி அடுத்த அந்த தப்பு திரும்பி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அந்த அனாலிசிஸ் பண்ணி அதை நாங்கள் கரெக்ட் பண்ணிப்போம். மேவின் ஆப்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் உங்களோட கம்பெனியில் வந்து என்ன மாதிரியான ஆப்ஸ்லாம் டெவலப் பண்ணியிருக்கீங்க? ஸோ என்ன மாதிரியான கிளைண்ட்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கான ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, கருவேல மரம் இருக்கு இல்லையா, அதை ஒழிக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் கேம் ஒன்று டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்களும் சும்மாடுன்ற ஒரு ஆர்கனைசேஷனும் சேர்ந்து ஒரு ஆப் கேம் ஒன்று, ஆங்கிரி பேர்ட்ஸ் மாதிரி ஒரு கேம். நீங்கள் ஆங்கிரி பேர்ட்ஸ் கேம் ஆடி இருப்பீங்க இல்லையா, ஸோ அது மாதிரி ஒரு கேம் ஒன்று க்ரியேட் பண்ணால் அதில் வந்து அந்த கருவேல மரம் தான் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டராக வச்சு அதை எப்படி அழிக்கணும், அதை அழிக்கலைன்னா நம்ம நாட்டுக்கு நடக்க போகிற தீங்குகள் என்ன, அது அவேர்னஸை காலேஜ் பசங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு கேம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாங்கள் கேம்ஸ் வந்து செக்மெண்ட்டாக யூசர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதாவது 3 வயசுலேருந்து 8 வயசு பசங்களுக்காக செய்ய போகிற கேம், காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்களுக்காக செய்ய போகிற கேம், இல்லை 50லேருந்து 80 வயசு விளையாடுறவங்களுக்காக செய்ய போகிற கேம். அது மாதிரி செக்மெண்ட்டாக பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேம்ஸ் செய்வோம். எல்லாருக்குமே நாங்கள் கேம் செஞ்சுருக்கோம். 50லேருந்து 60 வயசு விளையாடுறவங்க வந்து பிங்கோன்னு ஒரு கேம் இருக்குது. அதை வந்து அவங்க மணிக்கணக்காக விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. நார்மலாக வந்து அது வந்து காசுக்கு தான் விளையாடுவாங்க, காசை வச்சு விளையாட முடியும், இல்லைன்னா விளையாட முடியாது. அந்த பிங்கோ கேம் வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் அதிகமாக ஆடுவாங்க. அவங்க வந்து எப்படின்னா, அவங்களுக்கு செய்யறதுக்கு எதுவும் வேலை இருக்காது, அவங்க ரிட்டையர்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் இந்த கேம் வந்து ஒரு மெலோடியஸான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு அவங்களுக்கு வேகமாக அவங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் இருக்காது, மெதுவாக தான் விளையாடுவாங்க. இந்த கேம் வந்து ஒரு மெதுவான கேமு, அவங்களுக்கு தூக்கம் வர வைக்கிற மாதிரி ஒரு அழகான கேமு. அதை விளையாடிட்டு நிறைய பேர் வந்து சந்தோஷமாக எங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வந்து மெசேஜ் அனுப்புவாங்க, இது வந்து எங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது, எங்களால் ஹாப்பியாக இருக்க முடியுது, நிம்மதியாக தூங்க முடியுது. அது மாதிரி ஒரு நல்ல கேம். நாலு பேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இன்றைக்கி கிட்டத்தட்ட 25 பேருக்கு மேலே ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வளர்ச்சி எப்படி சாத்தியமாச்சுன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரிஞ்சவங்களுடைய தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு எப்பயுமே ஒன்றாவே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காரியத்தை, கஷ்டமான காரியத்தை சேர்ந்து செஞ்சாலும் அது அவங்கள சந்தோஷமாக தான் இருக்கும். அதுதான் என்னுடைய கான்செப்டே. நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர் எடுக்கும்போது 4 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஒரே காலேஜில் படித்தவங்க, கிட்டத்தட்ட ஒரே பெஞ்சில் உட்காந்து வேலை செய்கிறவங்க. என்னுடைய பார்ட்னரும் என்னுடைய காலேஜ் மேட்டு தான், என்னுடைய ரூம்மேட்டு. அது அப்புறம் அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில் பண்ணி அதை டெலிவர் பண்ண உடனே அதிலேருந்து எனக்கு ஒரு தன்னம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. நம்மளால் பண்ண முடியும், இவங்களால் டெலிவர் பண்ண முடியும்னு. அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களாம் யாரெல்லாம் வேலை கிடைக்காம இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள இன்டர்வியூ பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அப்படி தான் படிப்படியாக 4, 8, 16 அது மாதிரி ஆச்சு. ஏன்னா இது வந்து ஒரு 25 ஆகிறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. மேவின் ஆப்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? இருக்குங்க. ஏன்னா அது வந்து ஒரு பிஸ்னஸ் கிடையாது, இந்த பிஸ்னஸுடைய கண்டினியூவேஷன் தான். நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு குட்டியாக கேம் டெவலப்மெண்ட் மட்டும் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா ஒரு டீமை பில்ட் பண்ணி iOSக்கு, அதாவது ஆப்பிள் ஃபோனுக்கு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலான்னு ஆரம்பித்தோம். அந்த டீம் பில்ட் ஆன உடனே நாங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் செய்வோம் அப்படின்ட்டு ஆண்ட்ராய்டுக்கு ஒரு டீமை ரெக்ரூட் பண்ணி ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் செய்ய ஆரம்பித்தோம். இப்போ அதுக்கப்புறமா கேம்ஸ், iOS ஆப், ஆண்ட்ராய்டு ஆப் பண்ண உடனே நாங்கள் வந்து வெப்சைட்ஸுக்கு ப்ரோக்ராமர்ஸை ரெக்ரூட் பண்ணி வெப்சைட் செய்ய ஆரம்பித்தோம். இன்னும் நாங்கள் இந்த பிஸ்னஸ்லேயே கற்றுக்க வேண்டியது, செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் செய்யலாம், அது மாதிரி நிறைய இருக்குது. இன்னும் புது டெக்னாலஜி படிச்சுட்டு இன்னும் வேறு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதுலேயே சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனிலேயே நம்ம வந்து நிறைய செய்யலாம். புதுசாக கேம் செய்யலாம், புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி கேம்ஸ்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க?
யங்ஸ்டர்ஸுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ண விரும்புகிறேன்னா, உங்களுக்கு ஒரு கனவு இருந்ததுன்னா அந்த கனவை நிஜமாக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான எல்லா முயற்சியும் செய்யுங்க. நிஜமாகுதோ இல்லையோ அந்த முயற்சி செஞ்ச அந்த திருப்தியாவது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி நிச்சயமாக உண்டுங்க. நீங்கள் எப்போ கிடைக்கும்ன்றது தான் கேள்வி. முதல் 1 மாதத்துலேயே எனக்கு லாபம் வரணும், முதல் 6 மாதத்துல எனக்கு லாபம் வரணும், நான் சந்தோஷம் வரணும்னா, நான் கார் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பிஸ்னஸ் செய்யக்கூடாது. நீங்கள் வேர்வை சிந்தி வேலை செய்யணும், உழைச்சி வேலை செய்யணும். செஞ்சிங்கன்னா ஒரு 3 வருஷத்துலேருந்து 6 வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட வளர்ச்சி பாதையில் எப்படி இந்த கம்பெனி டெவலப் பண்ணீங்கன்னு சொல்லி எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இன்றைக்கி அகரம் டு சிகரம் நிகழ்ச்சியில் மேவின் ஆப்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸோட நிறுவனர் மிஸ்டர் சுந்தர்ராஜன் அவர்கள்ட்ட நிறையா விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னோட வீடை சேல் பண்ணி தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 25 மெம்பரோட இந்த கம்பெனி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவரோட தன்னம்பிக்கையும் அவரோட கடின உழைப்பும் தான் காரணம்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி வேற ஒரு அகரம் டு சிகரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.